சோசர ஃப்ரெண்ட்ஸ், தா தாவீது வந்து யுத்தத்திற்கு போக வேண்டிய காலத்தில் யுத்தத்திற்கு போகாததுனால தான் ஒரு பெரிய தவறு பண்ணாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஏன் யுத்தத்திற்கு போக வேண்டிய காலத்தில் அவர் யுத்தத்துக்கு போகலை? ஒரு நான் இதை வாசிக்கும் போது எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா, அவர் வந்து நிறைய யுத்தம் பண்ணி ஒன்று மனமடிவாயிருக்கணும். என்னடா எப்போ பார்த்தாலும் யுத்தம், போதண்டா யுத்தம், நீங்களே பார்த்துக்கோங்கடா அப்படின்ட்டு மனமடிவாயிருக்கணும். இல்லை என்ன யுத்தம், எல்லா யுத்தத்துலையும் எப்படியும் நான் தான் ஜெயிக்க போகிறேன், இதில் என்ன அப்படிங்கிற ஒரு ஒரு கர்வம் இல்லை பெருமை ஏதாவது ஒன்று வந்திருக்கணும். அப்போ அவர் கடந்து வந்த யுத்தங்களையும் ஏன் அந்த இடத்துல அவர் விழுந்து போனார் அப்படிங்கிற காரணத்தையும் நம்ம இன்னைக்கு வந்து கர்த்தருக்குள்ள தியானிப்போம். முதல்ல தாவீது ஃபேஸ் பண்ண பேட்டில் என்ன அப்படின்னா, 1 சாமுவேல் 17:37 சிங்கமும் கரடியும். அதுக்கப்புறம் 17:50 பார்த்தீங்கன்னா கோலியாத்தை வந்து எதிர்கொண்டு அவர் வந்து ஜெயிக்கிறார். அவர் வந்து கிட்டத்தட்ட 10 பேட்டில்ஸ் வந்து போயிருக்கிறாரு. ஆனால் ஒரு பேட்டிலில் கூட அவர் வந்து தோற்றே போகலை. ஆனால் எல்லா யுத்தத்தையும் ரொம்ப கடினமாகத்தான் அவர் வந்து கையாண்டு இருக்கிறார். ஆனால் எந்த ஒரு யுத்தத்திலையும் அவர் வந்து தோற்று மட்டும் போகலை. 1 சாமுவேல் 17:27 பார்த்தீங்கன்னா சவுல் ராஜா கேட்குறார், எனக்கு 100 பெலிஸ்தருடைய நுனித்தோல் வேணும்னு. அப்போ இவர் கூட இருக்கிற ஜனங்கள் கூட எல்லாம் போய் அங்கே ஒரு பெரிய யுத்தம் நடந்து அதுலேயும் தாவீது ஜெயிக்கிறார். 1 சாமுவேல் 23:5 அதாவது சவுல் வந்து தாவீதை கொலை செய்யணும் அப்படின்னு தேடிக்கொண்டு இருக்கிற சமயத்தில் இஸ்ரவேல் தேசத்தை சார்ந்த கோகிலா அப்படிங்கிற பட்டணத்தில் பெலிஸ்தியர்கள் வந்து அந்த பட்டணத்தை வந்து முற்றுகை போட்டு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே தாவீது தன்னுடைய ஜனங்களோடு போய் அந்த முழு பட்டணத்தையும் வந்து காப்பாற்றுகிறார் பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணி. அப்போ அது ஒரு ஜெயம். அதுக்கப்புறம் 1 சாமுவேல் 27:8-10 பார்த்தீங்கன்னா தாவீது பெலிஸ்தருடைய ராஜா கிட்ட போய் தஞ்சம் புகுறார். இனி நான் வந்து சவுல் கிட்ட இருந்தேன், என்னைக்காவது நம்மளை கொன்றுவான்ட்டு. அப்போ சிக்லாக்ல தங்கி இருக்கிற அவரு நிறைய யுத்தங்கள்ல ஈடுபடுகிறார். அப்படி ஈடுபட்ட எல்லா யுத்தங்களிலும் தாவீது வந்து ஜெயிக்கிறார். 1 சாமுவேல் 30வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அமலேக்கு அதாவது அமலேக்கியர் தாவீதையும் சரி அவங்க கூட இருக்கிற எல்லாருடைய பொருட்கள் அவங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் சிக்லாக்ல இருந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த இடத்துல தாவீது திரும்ப அவங்கள துரத்தி கொண்டு போய் எல்லாரையும் மடங்கடித்து எல்லா பொருளையும் தனக்கு சொந்தமாக்கி கொள்வார். அப்பவும் தாவீது ஜெயிப்பார். நீங்கள் இந்த ஜெயத்தில் வந்து நமக்கு நல்லா தெரியும், அவர் விடாய்த்து போய் ஒரு நாள் ஃபுல்லாக யுத்தம் பண்ணுவார். அவர் ஏற்கனவே ஒரு இடத்துல போய் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருப்பார். வந்த கையோட இந்த ட்ராவல் பண்ணுவார். 200 பேர் ஆற்றங்கரைக்கு அந்த சைடு நின்றுவாங்க, 200 பேர் ஆற்றங்கரைக்கு இந்த சைடு நின்றுவாங்க. 200 பேரோட போய் அவ்வளோ பெரிய யுத்தத்தை ஒரு நாள் முழுவதும் செய்து ஜெயிப்பார். இப்படி தான் அவர் ஒவ்வொரு பேட்டிலையும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செஞ்சார். ஆனால் கர்த்தர் அவருக்கு வெற்றியை கொடுத்தார். 2 சாமுவேல் 3:1 பார்த்தீங்கன்னா சவுல் குடும்பத்துக்கும் தாவீது குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 25 தாவீது இஸ்ரவேலுக்கு ராஜாவா ஆயிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சோடனே பெலிஸ்தியர் எல்லாம் சண்டை போட வராங்க. அப்பவும் தாவீது ஜெயிக்கிறார். அப்புறம் 2 சாமுவேல் 8வது அதிகாரத்துல ஃபுல்லா பாத்தீங்கன்னா அவர் வந்து பிலிஸ்டியர் கூட, மோவாபியர் கூட, சீரியர் கூட, சேபா கூட, ஏதம் இப்படி நிறைய பட்டணங்களோட சண்டை போட்டு அங்கேயும் அவர் ஜெயிக்கிறார். 2 சாமுவேல் 10வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அம்மோன் ராஜாவுடைய அப்பா இறந்து போயிருப்பாரு. அப்போ அவருக்கு வந்து விசாரிக்க, அவர் இறந்துட்டாரு அப்படின்னு ஒரு நல்ல நோக்கத்தோட விசாரிக்க அவர் வந்து 3 பிரதானிகளை அனுப்புவார். அந்த ராஜா கூட இருக்கிறவங்களாம் அவருக்கு தவறான ஆலோசனை சொன்னதுனால அவங்களுடைய ட்ரெஸ்ஸை வந்து கிழிச்சு பாதி சவரம் பண்ணி அவங்கள அவமானப்படுத்தி அனுப்பிடுவாங்க. இதை கேள்விப்பட்ட தாவீது இப்போ இந்த அம்மோன் புத்திரரை அழிக்கணும் அப்படின்ட்டு அவர் வந்து முடிவு பண்ணுறார். இப்போ அம்மோன் ராஜாவும் இவங்களுக்கு எதிராக வராங்க. இந்த இடத்துல தான் தாவீது இந்த யுத்தத்துக்கு போகிற காலத்திற்கு முன்பாகவே இந்த யுத்தத்திலேயே தாவீது போயிருக்க மாட்டார். அவர் யோபாவையும் தன்னோட இருக்கிற எல்லா சேவர்களையும் அனுப்பிட்டு இவர் இருந்திருப்பாரு. அதாவது யுத்தம் முற்றி ஒரு அளவுக்கு ஜெயம் வருது அப்படிங்கும் போது யோவாப் வந்து சொல்லி விடுவான்,
அப்போ தாவீது போய் ஒரு பெரிய ஜெயத்தை வந்து அந்த இடத்துல எடுப்பாரு. அப்போ அந்த யுத்தத்திற்கு போகிற காலம்னா என்ன அர்த்தம்னா, அந்த மழை காலம், மிகுந்த குளிர்காலங்கள்ல இந்த யுத்தத்தை கொஞ்ச நாள் ஃப்ரீஸ் பண்ணி வைப்பாங்க. சீஸ் ஃபயர் இப்போ பார்க்குறோம் இல்லையா, ஒரு 10 நாளைக்கு யுத்தம் நிறுத்தப்பட்டது அப்படிங்கிறது மாதிரி நிறுத்தப்பட்ட காலத்துக்கு அப்புறம் திரும்பவும் யுத்தம் வந்து ரெஸ்யூம் ஆகுது. அப்படிப்பட்ட ஒரு காலத்துல தான் என்ன செய்யல, தாவீது போய் சண்டைக்கு போகாம யோவாபும் தன்னோட இருக்கிற எல்லாரையும் இந்த அம்மோன் புத்திரருக்கு எதிராக அனுப்புவாரு. அந்த இடத்துல தான் அவர் இந்த தவறு செய்வார். நீங்க இதுல பாத்தீங்கன்னா, அவர் வந்து சாயங்காலம் படுக்கையிலிருந்து எழுந்து உப்பரிகையின் மேல் உலாவி கொண்டு இருந்தார் அப்படின்னு இருக்கும். இந்த உப்பரிகை அப்படிங்கிற காரியம் பைபிள்ல நீங்க பார்க்கிற எல்லா இடத்துலையுமே ஒரு விழுகைக்கான ஒரு இடமாக இருக்கும். நீங்க வந்து நெபுகாத் நேச்சர் வந்து உப்பரிகையில போய் நான் கட்டிய மகா பால்பிலோன் நல்லவான்னு மனசுல தான் நினைப்பாரு, விழுந்து போய் மிருகம் ஆயிடுவாரு. இயேசு கிறிஸ்துவை உப்பரிகையின் மேல் கொண்டு போய் இந்த உலகத்தின் சகலத்தையும் பிசாசு காட்டி என்கிட்ட தாழ விழுந்து கும்பிட்டேன்னா இது எல்லாத்தையும் நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ உப்பரிகை அப்படிங்கிறதே ஒரு பெருமை, ஒரு கர்வம், ஒரு உயர்வு, ஒரு ஒரு தாகத்தை ஏற்படுத்துகிற ஒரு இடம். கீழேயே இருந்து சொல்லியிருக்கலாமே, உனக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜ்யத்தையும் கொடுக்குறேன்னு பிசாசு சொல்லியிருக்கலாமே. ஏன் இயேசு கிறிஸ்துவை உப்பரிகைக்கு மேலே பெரிய இடத்துல ஏன் கூட்டு போகிறான் அப்படின்னா, அந்த கண்கள் பார்க்கும்போது என்னது இவ்வளவு இவ்வளவு எனக்கா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துறதுக்கா. அப்போ அந்த மாதிரி தான் தாவீது அன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு, உப்பரிகையில் போய் அவருடைய ராஜ்யத்தை அவர் அழக பார்க்கலான்ட்டு போனாரா, இல்லை உப்பரிகையின் அனுபவங்கிறதே வந்து ஒரு மேட்டிமை, ஒரு பெருமை, ஒரு ஒரு உயர்வின் சிந்தனை. ஏன்னா எல்லா பேட்டிலையும் வின் பண்ணிட்டாரு. சரி, இதுக்கு முன்னாடியும் யோவாபு அனுப்பி எத்தனையோ பண்ணிட்டோம், இதுலேயும் யோவாபு எப்படியும் ஜெயிப்பான், யுத்தம் முடிகிற தருணத்தில் என்னை கூப்பிடுவான், நான் போய் வெற்றி பெற்றுவேன் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவர் மாலையில் படுக்கையை விட்டே எந்திக்கிறார். அப்போ பகலெல்லாம் படுக்கையில் அவர் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்திருக்கிறார். மேலே ஏறி அவர் பார்க்கும்போது தான், தன்னுடைய ஜனத்தை பார்க்கும்போது தான் அவர் வந்து பட்சேபாலை பார்த்து அவர் வந்து விழுந்து போகிறார். அவருக்கு தெரியுது இது வந்து இன்னொருவனுடைய மனைவின்னு தெரிஞ்சும் அவர் சிந்தனை என்னவா இல்லை, அவர் வந்து அலைக்கழிக்கப்படுகிறார். ஏன்னா அவரை வந்து நல்வழிப்படுத்தலாம், இல்லை அவரை வந்து இந்த ஆலோசனை தவறு, நீங்கள் இப்படி பண்ணுறது தப்புன்னு சொல்கிற எல்லா அதிகாரியுமே எங்கே போயிட்டாங்கன்னா யுத்தத்துக்கு போயிட்டாங்க. அப்போ தாவீதை வந்து ஒரு காரியத்தை சொல்லி நிறுத்துவதற்கான ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கிற எந்த ஒரு அதிகாரி அந்த இடத்துல இல்லை. அப்போ அந்த இடத்துல தாவீதோடைய விழுகையை நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ அதிகப்படியான வெற்றி கூட ஒருத்தரை எந்த அளவுக்கு கீழே கொண்டு போகணும்னு பார்க்கலாம். நம்ம நினைப்போம், ஐயோ என் லைஃப்பில் அடுத்தடுத்து பிரச்சனை இருக்கு, ஐயோ ஒரு பிரச்சனை முடிஞ்சு இன்னொரு பிரச்சனைன்னு. ஐயோ ரொம்ப சந்தோஷப்படுங்க, அந்த பிரச்சனை நம்மளை வந்து எந்த விதத்துலையும் அழிக்க போகிறதில்ல. ஆனால் நம்ம தவறு செய்ய விடாமல் நம்ம ஆத்மாவை தாழ்மைப்படுத்துவதற்கு அந்த ஒரு போராட்டம் நம் லைஃப்பில் ஏதோ ஒரு வடிகாலாக பயன்படுத்தி கொண்டே வருது. ரொம்ப உயர்வுக்கு மேலே உயர்வு போகிறவங்க ஆரம்பத்தில் எவ்வளோதான் கஷ்டப்பட்டவங்களா இருந்தாலும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு பெருமை, ஒரு கர்வம் அவங்களுக்குள்ளே வந்து எப்படி விழுந்து போகிறதற்கு ஏதுவாது இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா. அதாவது புத்தியை மழுங்கடைச்சு தான் யார், தான் எவ்வளவு உயர்ந்தவன், தன்னை எப்படி உயர்த்தி இருக்கிறார், இது எல்லாவற்றையுமே ஒரு நொடி பொழுதுல சிந்தனைக்கே எட்ட விடாமல் பண்ணிடுச்சு பாருங்க. அப்போ இந்த காரியம், இந்த தாவீதை குறித்து இதை ஃபுல்லாக வாசிக்கும் போது ஐயோ அவர் எவ்வளவு பேட்டில்ஸ் பண்ணியிருக்காரு, எவ்வளவு தூரம் மனுஷனுக்கு ஓடி இருக்காரு, எவ்வளவு தூரம் ஒரு ரெக்கக்னிஷனுக்காக வெயிட் பண்ணியிருக்கிறாரு. அதாவது இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிறதுக்கு அவர் ரொம்ப போராடி இருக்காரு. 13 வருஷம் அவன் வந்து துரத்துறாரு. அதுக்கப்புறம் 3 வருஷம் இஸ்ரவேலுக்கு மட்டும் ராஜாவா, யூதாவுக்கு மட்டும் ராஜாவா இருந்து அதுக்கப்புறம் தான் இஸ்ரவேலுக்கு ராஜாவா மாறுறாரு. இவ்வளவு பாடுபட்டவர் இப்படி விழுந்து போனாரு அப்படின்ட்டு ரொம்ப வருத்தமா இருந்தது. அப்போ நம்மளுடைய ஜெயத்தை குறித்து நம் கர்த்தத்தை எப்போதுமே நம்ம தாழ்த்தி கொண்டே இருக்கணும். நம்மளுடைய எந்த போராட்டமும் நம் விழுகைக்காக இல்லை, ஆனால் ஜெயம் கிடைக்கும் போது சரண்டர் அவர் செல்ஃப் டு லார்ட் so that we won't fall. God bless you.